ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜாஹூ டைரிஸ், உங்களுடைய டிஜிட்டல் வெக்கேஷன் பார்ட்னர். இந்த vlogல நம்ம கொல்லி ஹில்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்பவே அழகான கெஸ்ட் ஹவுஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கெஸ்ட் ஹவுஸோடைய பேர் ஹில் பேலஸ். இந்த கெஸ்ட் ஹவுஸ் கொல்லி ஹில்ஸோடைய மெயின் டவுனான செம்மேட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இது லொக்கேட் ஆகிருக்க இடத்த சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான, ரொம்ப உயரமான நிறைய மரங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு ஹோம் ஸ்டேன்னு சொல்லலாம் இந்த இடத்த. நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒரு பில்டிங்லேயும் வேறு டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்கும். ஒரு ரூம்ஸ்லேயும் நீங்கள் எத்தனை பேர் வரீங்கன்றதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அகாமடேஷன்ஸ் கொடுப்பாங்க. அண்டு குழந்தைங்க விளையாடுறதுக்கான ப்ளே ஏரியா கூட இந்த இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேமிலியோட கொல்லி ஹில்ஸ்க்கு வரீங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் இந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து ஸ்டே பண்ணலாம். அண்ட் இந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கொல்லி ஹில்ஸோடைய மோஸ்ட் ஃபெமிலியர் வியூ பாயிண்டான சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் போகிற வழியில் தான் இருக்குது. நம்ம கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் வந்து ஒரு ஜஸ்ட் 5 minutes டிரைவ்லேயே உங்களால் போக முடியும். ஆல்சோ இது வந்து மெயின் டவுன்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா இடமுமே வந்து இங்கேருந்து ஈஸியாக அக்சசபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இடத்துல வந்து இவங்க கேம்ப் ஃபயர் கூட அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கேம்ப் ஃபயரில் இன்ட்ரெஸ்டட் பீப்புளாக இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே அதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க பண்ணி தருவாங்க. இப்போ நான் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு 3 பேர் தங்கிறதுக்கான ரூம் வந்து காட்டுறேன். இந்த ரூமோடைய ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1200 சார்ஜ் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் தி டிமாண்ட் வந்து இது எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஒரு 200-300 ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். உள்ளே அட்டாச்சு பாத்ரூமோட ரொம்பவே காம்பேக்டாக சூப்பராக இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. ப்ளசன்ட் ஸ்டேன்னு சொல்லலாம் இதை. அண்டு கொல்லிமலை பொறுத்த வரைக்கும் காமனான ஒரு விஷயம்னு சொல்லணும்னா, கொல்லிமலையில் மயில்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் நிறைய மயில் பார்க்க முடியும். ஸோ நம்மளுடைய ஸ்டேலையும் நிறைய மயில் இருந்தது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய கெஸ்ட் ஹவுஸ் வந்து ஒரு டவுனுக்கு நடுவுலேயே இருக்கிறதுனால நமக்கு ஒரு 50 minutes வாக் பண்ணாவே ரொம்ப டேஸ்டியான ஃபுட்ஸ் கிடைக்கும். உங்களுடைய வெரைட்டி என்னவோ அது மாதிரி நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் ஹோட்டல்ஸை. இங்கே எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸும் கிடைக்கும் மேக்ஸிமம். சங்கத்துல உறுப்பினர் நீ, சாப்பாடு முக்கியமா? இது வரைக்கும் நம்ம வீடியோவை முழுசாக பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜாஹூ டைரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் ஜாஹூ டைரிஸ், யுவர் டிஜிட்டல் வெக்கேஷன் பார்ட்னர்.